Hello friends, welcome to my YouTube channel. பைத்தான் கோர்ஸ் ஆரம்பிச்சு 3 வீடியோஸ் அப்லோட் பண்ணியாச்சு. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். போய் அதை பார்த்துட்டு வந்து இதை பாருங்க. இல்லைன்னா இந்த வீடியோ உங்களுக்கு புரியாது. ஓகே மக்களே, இப்போ ஆப்ரேட்டர்ஸ்னா என்ன அப்படின்னா, பைத்தான்ல எந்த ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம இந்த ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி தான் பண்ண முடியும். இந்த ஆப்ரேட்டர்ஸ் இல்லை அப்படின்னா எந்த ஒரு ஆப்ரேஷனையும் பண்ண முடியாது. இதுல மொத்தம் 7 டைப் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் இருக்கு. அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ், அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ், கம்பேரிசன் ஆப்ரேட்டர், லாஜிக்கல் ஆப்ரேட்டர், ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர், மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர், பிட்வைஸ் ஆப்ரேட்டர். ஓகே, இந்த பேருகளை பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் இது என்னத்துக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னு. அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கிறது மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது ஒரு வேரியபிளுக்கு ஒரு வேல்யூ அசைன் பண்றதுக்காக யூஸ் ஆகுது. கம்பேரிசன் ஆப்ரேட்டர் 2 வேரியபிள்ஸ் ஒரு 2 வேல்யூஸை கம்பேர் பண்றதுக்காக யூஸ் ஆகுது. லாஜிக்கல் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது 2 கண்டிஷன்ஸை கம்பேர் பண்றதுக்காக கிடையாது, ஒரே கண்டிஷன் தான், பட் நாங்கள் 2 கண்டிஷன்ஸை நான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கும்போது உங்களுக்கு லாஜிக்கல் ஆப்ரேட்டர் யூஸ் ஆகும். அது எப்படின்னு நம்ம கோட் பண்ணும்போது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர் அப்படின்னா ஒரே வேரியபிள், சரி 2 வேரியபிள் ஒரே ஐடென்டிட்டியை ஷேர் பண்ணிக்கிச்சு அப்படின்னா அந்த வேரியபிளை ஐடென்டிஃபை பண்றதுக்காக இந்த ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர் யூஸ் ஆகுது. அதையும் கோட்ல பண்ணும்போது உங்களுக்கு புரியும். மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் அப்படின்னா இப்போ ஒரு ஸ்ட்ரிங் ஆகட்டும், ஒரு சீக்வன்ஸ் டேட்டா டைப்ஸ்குள்ள இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் அப்படின்னு சீக்வன்ஸ் டேட்டா டைப்குள்ள இருக்கக்கூடிய ஒரே ஒரு டேட்டாவை மட்டும் எடுத்து அந்த டேட்டா அந்த சீக்வன்ஸ் டேட்டா டைப்புக்குள்ள இருக்கா, லைக் ஸ்ட்ரிங், டியூபிள்ஸ், லிஸ்ட், டிக்ஷனரி, செட்டு, இந்த மாதிரி இருக்கக்கூடிய சீக்வன்ஸ் டேட்டா டைப்ஸ்குள்ள நம்ம ஸ்பெசிஃபிக்கா எடுத்த அந்த டேட்டா இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்கறது இந்த மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் ஆகுது. பிட்வைஸ் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது வந்து இது மோஸ்ட் ஆஃப் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், இருந்தாலும் இதை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ்ங்கிறது மேத்தமெட்டிக் ஃபங்க்ஷன்ஸ், மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் பர்ஃபார்ம் பண்றதுக்காக யூஸ் பண்ணப்படுது. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம சம் பண்றது எப்படின்னு பார்ப்போம். இப்போ ஏவுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துட்றேன், ஏ ஈக்குவல்ஸ் டு 5ன்னு கொடுக்குறேன், பி ஈக்குவல்ஸ் டு 2ன்னு கொடுக்குறேன். இப்போ பிரிண்ட் a plus b, a plus b கொடுத்துட்டேன் அப்படின்னா இப்போ நான் ரன் பண்றேன், நமக்கு வந்து 7ங்கிற வேல்யூ கிடைக்கும். ஆல்ரெடி இன்ஸ்டாலேஷன்ல இந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம போட்டிருக்கோம். ஸோ 7ங்கிற வேல்யூ கிடைக்கும். ஓகே, கரெக்டா 7ங்கிற வேல்யூ வந்துருச்சா? அடுத்து இதை அப்படியே நான் காப்பி பண்ணி போட்டு மற்ற ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம் நான் போட்டு காட்டுறேன். காப்பி பேஸ்ட் 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 மொத்தம் 7 ஆப்ரேட்டர்ஸ் இருக்குங்கிறதுனால நான் அந்த 7 டைம் இதை பேஸ்ட் பண்ணியிருக்கேன். மைனஸ் மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் மாடுலஸ். இந்த டபுள் ஸ்லாஷ் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படிங்கிறத நான் சொல்றேன். அப்புறம் டபுள் ஸ்டார் அப்படிங்கிறது பவர். இப்போ 2 ஸ்கொயர்டு, 3 ஸ்கொயர்டு, 4 ஸ்கொயர்டு அந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த ஸ்கொயர்டு வேல்யூஸை மென்ஷன் பண்றது தான் இந்த டபுள் ஸ்டார். ஓகே, இப்போ நம்ம ரன் பண்ணணும் அப்படின்னா ஓகே பார்த்தீங்கன்னா அந்த வேல்யூஸ் எல்லாம் பிரிண்ட் ஆயிடுச்சு. ஏ பிளஸ் பி, அதாவது ஏவையும் பியையும் கூட்டி 7ங்கிற வேல்யூ கொடுத்துருச்சு, ஏவையும் பியையும் கழிச்சு 3ங்கிற வேல்யூ கொடுத்துருச்சு, ஏவையும் பியையும் பெருக்கி 10ங்கிற வேல்யூ கொடுத்துருச்சு, ஏவையும் பியையும் வகுத்து 2.5 அப்படிங்கிற வேல்யூவையும் கொடுத்துருச்சு. அதே மாதிரி ஏவும் பி, இந்த மாடுலஸ் தான் உங்களுக்கு என்ன அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட் ஆகும். ஏன் இங்க 2ன்னு வந்துரு, சாரி இங்க 1ன்னு வந்துருக்கு. ஓகே ஓகே, இப்போ இங்க வந்து நம்ம மாடுல் இப்போ நம்ம டிவைட் பண்றோம் இல்லையா,
இந்த மாடுலஸ் அப்படிங்கிறது ஹோல் நம்பர்ஸை மட்டும்தான் டிவைட் பண்ணும், இந்த மாதிரி ஃப்ளோட் நம்பர்ஸை கொடுக்காது. உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஒரு நிமிஷம். இப்போ ஏவுக்கு வந்து நம்ம 5ங்கிற வேல்யூ கொடுத்துருக்கோம், ஓகேவா. பிக்கு வந்து 2ங்கிற வேல்யூ கொடுத்துருக்கோம். ஏ டிவைடட் பை 2 அப்படின்னா, சரி 5 டிவைடட் பை 2 அப்படின்னா அது என்னன்னு எடுத்துக்கும், என்ன ஆன்சர் வரும், 2.5 அப்படின்னு ஆன்சர் வரும். ஆனா இந்த மாடுலஸ் இந்த ஃப்ளோட் நம்பரை அலோவ் பண்ணாது. ஸோ ஹோல் நம்பரா இருக்கிற இந்த 2 மட்டும் எடுத்துக்கும். 2 மட்டும் எடுத்துக்கணும்னா இப்போ இந்த 2ஆல வகுபடக்கூடிய நம்பர் இந்த 5க்குள்ள என்ன இருக்கு, 4 இருக்கு. ஓகே, அந்த 4 மைனஸ் பண்ணிடும், ஓகேவா. இந்த 5 4 மைனஸ் பண்ணிடும், 4 இருக்கு. இந்த 5 இந்த 4ல நம்ம மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு 1ங்கிற வேல்யூ கிடைக்கும். இந்த 1 தான் இங்க வந்திருக்கு. அதாவது நம்ம ஈவு மீதி அப்படின்னு படிச்சிருப்போம், ரிமைண்டர் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். இப்போ இதுக்கு டிவைட் பண்ணிட்டு இந்த 2ஐயும் 5ஐயும் டிவைட் பண்ணிட்டு பேலன்ஸ் வர்றத ரிமைண்டரா வர்றதை தான் இந்த மாடுலஸ் பிரிண்ட் பண்ணும். இந்த மாடுலஸ்க்கு இன்னொரு பேரு ரிமைண்டர், ஓகேங்களா. அப்புறம் இந்த டபுள் ஸ்லாஷ் என்ன பண்ணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இது வந்து ரிமைண்டரை கொடுக்குதா, பேலன்ஸ் இருக்கிற 1 கொடுக்குதா. ஆனா இது எத்தனை டைம் அந்த 2 அப்படிங்கிறது இதுல அடிபட்டு இருக்கு அப்படிங்கறத கொடுக்கும். அதாவது ஈவுன்னு சொல்லுவோம், அந்த ஈவைத்தான் இது கொடுத்துருக்கு. இந்த டபுள் ஸ்லாஷ் எத்தனை டைம் இந்த நம்பர், இந்த 4ங்கிற நம்பர் இந்த 2ஆல எத்தனை டைம் அடிப்படும் அப்படிங்கிறது தான் இந்த டபுள் ஸ்லாஷ் கொடுக்கும். இந்த டபுள் ஸ்டார் வந்து பவர் அப்படின்ட்டு முன்னாடியே பார்த்தோம். ஸோ அதே மாதிரி 5 ஸ்கொயர்டோட வேல்யூ 25ன்னு கரெக்டா பின் பண்ணிடுச்சு, ஓகேங்களா. அதே மாதிரி இந்த டபுள் ஸ்லாஷும் 4, அதாவது 5 2ஆல 2 டைம் அடிபடும் அப்படிங்கிறத இது சொல்லிடுச்சு. ஓகே, இப்போ அர்த்தமேட்டிக் ஆப்ரேட்டர்ஸ்னா என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பேசிக்கான மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் பண்றதுக்கு அர்த்தமேட்டிக் ஆப்ரேஷன்ஸ் யூஸ் ஆகுது. ஓகே, அடுத்தது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ல எக்கச்சக்கமான ஆப்ரேட்டர்ஸ் இருக்கு. பட் அதுல நமக்கு யூஸ்ஃபுல்லான ஆப்ரேட்டர்ஸ், அதாவது நம்ம அதிகமா யூஸ் பண்ற ஆப்ரேட்டர்ஸ் பற்றி மட்டும் பார்ப்போம். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் சைஸை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஓகே, அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னா ஒரு வேரியபிளுக்கு ஒரு வேல்யூவை அசைன் பண்றது. இப்போ ஒரே ஒன்று மட்டும் நான் எடுத்து சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏ அப்படின்னு இருக்கு அப்படின்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ல அது எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னா, இப்போ ஏ ஈக்குவல்ஸ் டு 2. ஸோ இப்போ வேரியபிள் டிக்ளரேஷன் இந்த மாதிரி தான் நம்ம கொடுப்போம். ஸோ இந்த ஈக்குவல்ஸ் டு வந்து வேரியபிள் டிக்ளரேஷனுக்கு பயன்படுது. அதான் அசைன் பண்றதுக்கு, ஒரு வேரியபிளுக்கு ஒரு வேல்யூ அசைன் பண்றதுக்கு இந்த ஈக்குவல்ஸ் டு யூஸ் ஆகுது. அடுத்து இந்த பிளஸ் ஆர் ஈக்குவல்ஸ் டு அப்படின்னு கொடுத்துருக்கோம் இல்லையா, இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, ஏ பிளஸ் ஆர் ஈக்குவல்ஸ் டு 1 அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இது எதை மீன் பண்ண தெரியுங்களா? இந்த கமாண்ட்ஸ்ல நான் போறேன் பாருங்க. ஏ ஈக்குவல்ஸ் டு ஏ பிளஸ் 1 அப்படிங்கிறத மீன் பண்ணுது. மற்றது எல்லாமே அதே மாதிரி தான். ஓகே, அதை காப்பி பண்ணிக்கிறேன், அப்படியே கீழே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இங்க மைனஸ் ஆர் ஈக்குவல்ஸ் டு அப்படின்னு இருந்துச்சுன்னா ஏவை மைனஸ் பண்ணி, அதாவது ஏவிலிருந்து 1 மைனஸ் பண்ணி ஏவில் சேவ் பண்ணிடு அப்படின்னு அர்த்தம். இங்க இருக்கிற எல்லா ஆப்ரேட்டருமே அதே வேலையை தான் பண்ணும். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் ஒரு வேரியபிளுக்கு ஒரு வேல்யூவை அசைன் பண்றதுக்காக யூஸ் ஆகுதுன்னு மட்டும்
நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். மற்றபடி நம்ம லூப்ஸ் வரும்போது மெயினாக யூஸ் பண்ணக்கூடிய இந்த மைனஸ் ஆப்ரேட்டரு, இந்த ப்ரெஸ் ஆப்ரேட்டரு, இந்த இன்டூ ஆப்ரேட்டரு, சரி இன்டூ ஆப்ரேட்டர் நான் போட்டு காட்டிடுறேன். ஓகே, காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. மோஸ்ட் ஆஃப் நம்ம அர்த்தமெட்டிக்ஸில் மட்டும்தான் இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அர்த்தமெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் ஏதாவது பண்ணும்போது மட்டும்தான் இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸை நம்ம லூப்பில் யூஸ் பண்ணுவோம். மேபி ஏதாவது எக்ஸ்க்ளூசிவான கேசஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ வேணால் நான் உங்களுக்கு அதை என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸ்டார் ஈக்குவல்ஸ் டு ஸ்லாஷ் ஈக்குவல்ஸ் டு ஸ்லாஷஸ் ஈக்குவல்ஸ் டு அண்ட் ஸ்டார் ஈக்குவல்ஸ் டு அண்ட் மாடுலஸ் ஈக்குவல்ஸ் டு கூட வரும். எல்லாமே இருக்கு. வேணா இங்கே பார்த்துக்கோங்க. எவ்வளோ கிட்டத்தட்ட ஒரு 12 ஆப்ரேட்டர்ஸ் பக்கம் இருக்கு. ஓகே, இங்க மாடுலஸ். ஓகேவா? இதோட அர்த்தம் என்னன்னா ஏ ஈக்குவல்ஸ் டு ஏ ஸ்டார் ஏ பவர்னு வச்சுக்கலாம். ஏ பவர் 1ன்னு அர்த்தம். ஓகேங்களா? சரி, ஏ ஈக்குவல்ஸ் டு ஏ பவர் 1 அப்படிங்கிறத இந்த ஏவில் சேவ் பண்ணிடு அப்படிங்கிறது அர்த்தம். ஓகேங்களா? இப்போ அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னா என்ன புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து கம்பேரிசன் ஆப்ரேட்டர். இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான ஆப்ரேட்டர் இது. கம்பேரிசன் ஆப்ரேட்டர். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரும் ஈஸி தான், பட் அதை விட கம்பேரிசன் ஆப்ரேட்டர் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, ஒரு நிமிஷம். முன்னாடி ஓகே, கம்பேரிசன் ஆப்ரேட்டர் ஈக்குவல்ஸ் டு அப்படின்னா, ஓகே இப்போ நான் தனியாக இதுக்கு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிறது எல்லாத்தையுமே கமெண்ட் பண்ணிடுறேன். செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ப்ளஸ் பேக்ஸ்லாஷ் அடிச்சிங்க அப்படின்னா எல்லாமே கமெண்ட் ஆயிரும். ஓகேங்களா? ஓகே, அடுத்து வந்து நான் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஏ ஈக்குவல்ஸ் டு 2 b ஈக்குவல்ஸ் டு 5 டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இப்போ பிரிண்ட் அப்படின்னு கொடுத்து ஏ ஈக்குவல்ஸ் டு பியான்னு கேட்குறேன். அதாவது ஏவும் பியும் சமமானு கேட்குறேன். அதுக்கு எனக்கு என்னன்னு கொடுக்குன்னு பாருங்க. ஃபால்ஸ்ன்னு கொடுக்குது. அதாவது ஏவும் பியும் சமம் கிடையாது. ஏவோட வேல்யூவும் பியோட வேல்யூவும் சமம் கிடையாது அப்படின்னு காட்டுது. இப்போ அதே பிரிண்டிங்ல காப்பி பேஸ்ட் இந்த ஈக்குவல்ஸ்டுக்கு பதிலா இந்த எக்ஸ்பிளமெண்ட்ரி மார்க்குன்னு சுட்டி இதோ எக்ஸ்பிளமெண்ட்ரி மார்க்கும் ஒரு ஈக்குவல் டு போட்டோம் அப்படின்னா இதுக்கு பேரு நாட் ஈக்குவல்ஸ் டு அப்படின்னு அர்த்தம். இப்போ நாட் ஈக்குவல்ஸ் டு ஆப்ரேட்டர் போட்டோம் அப்படின்னா நமக்கு என்னன்னு வரும்? ட்ரூன்னு வரும். பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் நான் கேட்கும்போது ஃபால்ஸ்ன்னு வந்திருக்கு, செகண்ட் நான் கேட்கும்போது ட்ரூன்னு வந்திருக்கு. ஏன்னா இதுவும் சமம் கிடையாது, ஈக்குவல் கிடையாது. அதனால எனக்கு ட்ரூ அப்படின்னு வந்திருக்கு. ஓகே, அடுத்து கிரேட்டர் தென். எல்லாமே சேமா தான் இருக்கும் எல்லாத்துக்கும். அப்படியே மொத்தம் 6 ஆப்ரேட்டர்ஸ். ஸோ நான் 6 டைம் பிரிண்ட் பண்ணி இது பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ கிரேட்டர் தானா அப்படின்னா ஓகே, நான் அவுட்புட் வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கிரேட்டர் than or equals to and less than or equals to. ஓகே, இப்போ ரன் பண்ணலாம். இங்க பாத்தீங்கன்னா எனக்கு ஃபால்ஸ், ஃபர்ஸ்ட் வேல்யூ ஃபால்ஸ். அதாவது ஏ ஈக்குவல்ஸ் டு பி ஆனா இல்ல, ஏவும் பியும் சமம் கிடையாது. ஏ நாட் ஈக்குவல்ஸ் டு பியா அப்படின்னு கேட்டா ஆமா, ஏ நாட் ஈக்குவல்ஸ் டு பி தான். ஸோ ஏ கிரேட்டர் தென் பியான்னு கேட்டிருக்கேன், ட்ரூன்னு காட்டியிருக்கு. ஏன் ட்ரூன்னு காட்டியிருக்கு? ஆமா, ஏ 2 பி 5. ஸோ ஏவை விட பி பெரிய வேல்யூ தான். ஸோ ட்ரூன்னு காட்டியிருக்கு. ஏவை விட பி சின்ன வேல்யூவா? ஏ லெஸ் தென் ஆர் பியா
அப்படின்னு கேட்டா இல்ல ஏ லெஸ் தென் ஆர் பி கிடையாது. அதாவது ஏ வந்து பியை விட பெரிய நம்பரா அப்படின்னு கேட்டா இல்ல, ஏ வந்து பியை விட பெரிய நம்பர் கிடையாது. ஏவும் பியும் லெஸ் தென் ஆர் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல்ஸ் டுவா இல்ல, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல்ஸ் டு கிடையாது. சரி, ஆமா கிரேட்டர் தென் தான், பட் ஈக்குவல்ஸ் டு கிடையாது. பட் கிரேட்டர் தென்னா இருந்தாலே நமக்கு ட்ரூன்னு வந்துடும். ஓகே, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல்ஸ் டுவா, ஆமா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல்ஸ் டு தான். அடுத்து ஏ அப்படிங்கிறது லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ஸ் டு பியா அப்படின்னா இல்ல, ஏ வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ஸ் டு பி கிடையாது. ஸோ இந்த மாதிரி தான் இதை கம்பேர் பண்ணுவாங்க. ஸோ ப்ரோக்ராம் எழுதும்போது நம்ம ஒரு ரியல் டைம் வேல்யூஸை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாகவே புரிஞ்சிடும். ஓகேங்களா? ஓகே, அடுத்து லாஜிக்கல் ஆப்ரேட்டர். லாஜிக்கல் ஆப்ரேட்டர் அப்படின்னா ஆக்சுவலி உங்களுக்கு ரெண்டு கண்டிஷன்ஸை வந்து மென்ஷன் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரெண்டு கண்டிஷனை கம்பைன் பண்றதுக்காக நம்ம இஃப் கண்டிஷன்லயும் டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவாங்க. அந்த டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட் டாபிக்ஸ் வரும்போது உங்களுக்கு இதை பத்தி நான் தெளிவா சொல்றேன். இப்போதைக்கு ரெண்டு கண்டிஷன்ஸை கம்பைன் பண்றதுக்காக யூஸ் பண்றாங்க மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ பேசிக்கா அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறத பார்த்துருவோம். பிரிண்ட் ஏ, அதாவது நான் இப்ப வேல்யூ வச்சு உங்களுக்கு சொல்லி தரேன். ஏ ஈக்குவல்ஸ் டு 2 ஈக்குவல்ஸ் டு 2 அண்ட் 2 4 ஈக்குவல்ஸ் டு 3 அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா, இப்ப நான் ரன் பண்றேன், எனக்கு வந்து ஃபால்ஸ்ன்னு வந்திருக்கு. ஏன் ஃபால்ஸ்ன்னு வந்திருக்கு? இந்த அண்டு ஆப்ரேட்டரை பொறுத்த வரைக்கும் இங்க இருக்கிற இந்த வேல்யூவும் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகி ட்ரூன்னு வரணும். இங்க இருக்கிற இந்த வேல்யூ எக்ஸிக்யூட் ஆகி ட்ரூன்னு வந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் இங்க ட்ரூன்னு வரும். ஏன் ட்ரூன்னு வரணும்? சரி, ஏன் ட்ரூ வருது அப்படின்னா 2 ஈக்குவல்ஸ் டு 2 கேக்குறேன். ஆமா, 2 ஈக்குவல்ஸ் டு 2 தான். பட் 4 ஈக்குவல்ஸ் டு 2 கேக்குறேன். கிடையாது, 4 ஈக்குவல்ஸ் 2 கிடையாது. பட் இதை ட்ரூ ஆகணும் என்ன பண்ணணும்? 4 3 விட கிரேட்டர் தான். ஸோ நான் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு போட்டேன் அப்படின்னா இந்த கண்டிஷன் ட்ரூ ஆயிரும், இந்த செகண்ட் கண்டிஷன் ட்ரூ ஆயிரும். இப்போ எனக்கு ட்ரூ அப்படிங்கிற வேல்யூ கிடைக்கும். இப்போ நான் ரன் பண்றேன், பாத்தீங்கன்னா எனக்கு ட்ரூங்கிற வேல்யூ கிடைச்சிருச்சு. அதாவது ரெண்டு கண்டிஷனும் ட்ரூவா இருந்தா ட்ரூன்னு பிரிண்ட் பண்ணு, ஒரு கண்டிஷன் மட்டும் ட்ரூவா இருந்து இன்னொரு கண்டிஷன் ஃபால்ஸா இருந்தா எனக்கு ஃபால்ஸ்ன்னு பிரிண்ட் பண்ணு. இப்போ ரெண்டு கண்டிஷனும் ஃபால்ஸா இருந்துச்சுன்னா ஃபால்ஸ்ன்னு தான் பிரிண்ட் பண்ணும். இப்போ ரெண்டு கண்டிஷனுமே நம்ம ஃபால்ஸ் பண்ணுவோமா? இப்போ நாட் ஈக்குவல்ஸ் டு 2ன்னு வச்சிடறேன். இதையும் ஈக்குவல்ஸ் டு 3ன்னு வச்சிடறேன். இப்போ இதுவும் ஃபால்ஸ், ஏன்னா ரெண்டு சமந்தான். ஆனா நான் நாட் ஈக்குவல்ஸ் கொடுத்துருக்கேன், ஸோ இது ஃபால்ஸ். 4 3 சமமானு கேட்டா இல்ல, பட் இதுவும் ஃபால்ஸ். பாத்தீங்கன்னா நமக்கு ரிசல்ட் ஃபால்ஸ்னு வந்துருச்சு. ஸோ ரெண்டு வேல்யூ ஃபால்ஸா இருந்துச்சுன்னா ஃபால்ஸ், ஒரு வேல்யூ ட்ரூவா இருந்து இன்னொரு வேல்யூ ஃபால்ஸா இருந்துச்சுனாலும் ஃபால்ஸ் தான். ரெண்டு வேல்யூ ட்ரூவா இருந்தா மட்டும்தான் ஃபால்ஸ். இதுதான் இந்த அண்டு ஆப்ரேட்டர். அடுத்து ஆர் ஆப்ரேட்டரை பத்தி பார்ப்போம். காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஆர்னு ஒரு ஆப்ரேட்டர் இருக்கு. ஆர் ஆப்ரேட்டர் எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னா, அண்ட் ஆப்ரேட்டருக்கு ஆப்போசிட்னு சொல்ல முடியாது. அண்ட் ஆப்ரேட்டர் எப்படி, ரெண்டும் ட்ரூவா இருந்துச்சுன்னா மட்டும்தான் ட்ரூன்னு நம்ம கொடுக்கும். ஆனா ஆர் ஆப்ரேட்டரை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே ஃபால்ஸா இருந்தா மட்டும்தான் நமக்கு ஃபால்ஸ்ன்னு கொடுக்குமோ தவிர, ஒன்னு ட்ரூவா இருந்தாலும் நமக்கு ட்ரூன்னு தான் ரிசல்ட் கொடுக்கும். ஓகே, எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போமா? ஆக்சுவலி ரெண்டுமே ஃபால்ஸ் இங்க, ஓகேங்களா? ஸோ ரெண்டுமே ஃபால்ஸுங்கிறதால நமக்கு ஃபால்ஸ்ன்னு கொடுத்துருச்சு. இப்போ நான் இதை வந்து ட்ரூ ஆக்குறேன். ஃபர்ஸ்ட் கண்டிஷனை வந்து நான் ட்ரூவா மாத்துறேன்.
பார்த்தீங்கன்னா எனக்கு செகண்ட் ட்ரூ மாறிடுச்சு. பார்த்தீங்களா? அதாவது ஆர் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் 2 கண்டிஷனுமே ட்ரூவா இருந்தாலும் ட்ரூன்னு பிரிண்ட் பண்ணோம். ஒரு கண்டிஷன் ட்ரூவா இருந்து இன்னொரு கண்டிஷன் ஃபால்ஸா இருந்தாலும் நமக்கு ட்ரூன்னு பிரிண்ட் பண்ணோம். 2 கண்டிஷனுமே ஃபால்ஸா இருந்தா மட்டும்தான் நமக்கு ஃபால்ஸ்ன்னு ஆர் ஆர் ஆப்ரேட்டர் பிரிண்ட் பண்ணோம். ஓகே, அடுத்து நாட் அப்படின்னு ஒரு ஆப்ரேட்டர் இருக்கு. நாட் அப்படிங்கிற ஆப்ரேட்டர் அது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, ஓகே இப்போ நாட் அப்படிங்கிற ஆப்ரேட்டர் அதுக்கு நமக்கு ஒரு கண்டிஷன் இருந்தா போதும், 2 கண்டிஷன் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகே, இப்போ நாட் அப்படின்னு போட்டு நான் 2 ஈக்குவல்ஸ் டு 2ன்னு கொடுக்குறேன். இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்களேன். 2 ஈக்குவல்ஸ் டு 2ங்கிறது ட்ரூ தான், ஆனா எனக்கு ரிசல்ட்ல ஃபால்ஸ்ன்னு வரும். ஏன் ஃபால்ஸ்ன்னு வருது? அதுதான் இந்த நாட்டோட வேலை. ஓகேங்களா? இந்த நாட் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா, இதுக்கு வர்ற ட்ரூ அப்படிங்கிறத ஃபால்ஸ்ன்னு மாத்திரும். மேபி இதை நம்ம ஃபால்ஸ்ன்னு மாத்துவோமா? ஓகே, இப்போ இதை நான் நாட் ஈக்குவல்ஸ் டு 2 நாட் ஈக்குவல்ஸ் டு 2ன்னு கொடுக்குறேன். ஸோ இது ஃபால்ஸ், இது தப்பு. அப்படி இருக்காது. 2 2 சரி 2 சமம் தான், நாட் ஈக்குவல்ஸ் டு கிடையாது. பார்த்தீங்கன்னா ட்ரூன்னு வந்துருச்சு. ஓகேவா? ஆக்சுவலி இது ஃபால்ஸு. நான் இங்கே நாட்டுங்கிற இந்த இதை சேர்த்ததுனால இது எனக்கு ட்ரூன்னு மாறிடுச்சு. ஓகேங்களா? இதுதான் லாஜிக்கல் ஆப்ரேட்டர். ஓகே, அடுத்து ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர். ஓகே மக்களே, இதுதான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கான்செப்ட். ஏன் அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு இது அவ்வளோ சீக்கிரம் புரிஞ்சிடாது. ஓகேவா? ஓகே, பட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக நான் என்னோட பெஸ்ட்டை கொடுப்பேன். ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர் இப்போ ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர் அப்படின்னா என்ன? ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர் அப்படின்னா 2 வேரியபிள் ஒரே அட்ரஸை ஷேர் பண்ணிருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். சரி, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ ஏ ஈக்குவல்ஸ் டு 5ன்னு கொடுக்குறேன், பி ஈக்குவல்ஸ் டு 5ன்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ நீங்க என்ன சொல்லுவீங்க? இது ரெண்டும் ஈக்குவல் தான், ஆனா பிரிண்ட் ஏ ஈக்குவல்ஸ் டு ஈஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ரேட்டர் போட்டு நான் பின்னு கொடுக்குறேன், எனக்கு ஃபால்ஸ்ன்னு கொடுக்கும். ஓகே, இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, ஐடி அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஓகேங்களா? இப்போ காப்பி பி. ஓகேங்களா? இப்போ ஐடி அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ள நான் ஏவை கொடுக்குறேன், அதே மறுபடியும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு ஐடிங்கிறதுக்குள்ள பின்னு கொடுக்குறேன். ஓகே, இப்போ ரன் பண்றேன். பாத்தீங்கன்னா எனக்கு 14 இது ரெண்டுமே ஒரே மெமரியில சேவ் ஆயிருக்கு. ஓகேங்களா? நீங்க அந்த இதெல்லாம் பார்க்காதீங்க, லாஸ்ட் வேல்யூ மட்டும் பாருங்க. 52, சரி லாஸ்ட் 3 டிஜிட் பாருங்க, 752 752. ஓகேங்களா? ஒரே வேல்யூல சேவ் ஆயிருக்கு. ஸோ இதைத்தான் நம்ம ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர் வச்சு கண்டுபிடிக்கிறோம். சரி, ஒரே வேல்யூ ஒரே மெமரியில சேவ் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர் வச்சு கண்டுபிடிக்கிறோம். இந்த ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர் எங்க யூஸ் ஆகும் அப்படின்னா, நம்ம இப்போ டேட்டா பேசஸ்ல
ஸோ டேட்டா சேவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த டேட்டா பேஸில் சேவ் பண்ணியிருக்க ஒரே மெமரியில் தான் சேவ் ஆயிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு தான் இந்த ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் ஆகுது. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ஏ நாட் ஈக்குவல்ஸ் டு இங்கே நாட்னு கொடுக்குறேன், நாட் ஈக்குவல்ஸ் டு பி அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா, சாரி, நாட் இஸ் நாட் பி அப்படின்னு கொடுத்தேன்னா அது எனக்கு ட்ரூ அப்படின்னு பிரிண்ட் பண்ணும், சாரி ஃபால்ஸ் அப்படின்னு பிரிண்ட் பண்ணும். ஏன்னா இதுவும் ஒரே மெமரி தான் ஷேர் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? ஸோ எனக்கு வந்து இது ஃபால்ஸ் அப்படின்னு பிரிண்ட் பண்ணும். ஓகே, ஒரே வேல்யூ அதுவாகவே ஒரே வேல்யூ எடுத்துக்கிற மாதிரியும் நம்ம பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சி ஈக்குவல்ஸ் டு நான் ஒரு 6ன்னு கொடுக்குறேன். இப்போ நான் சி ஈஸான்னு கேட்டேன் அப்படின்னா இல்லைன்னு சொல்லு, எல்லாமே ஒரே மெமரியில் அது வந்து ரேண்டமாக சேவ் ஆனாலும் சேவ் ஆகலாம். இப்போ ஏ சியான்னு கேட்குறேன். எனக்கு ஃபால்ஸ்ன்னு பிரிண்ட் பண்ணிருக்கு. ஏ இஸ் நாட் சி, கரெக்டா? ஓகே, இப்போ நான் ஏ இஸ் நாட் சின்னு கொடுத்துருச்சா. இப்போ நான் இந்த ஏவை தூக்கிட்டு வந்து இந்த சிக்கு நான் அசைன் பண்றேன். அதாவது இப்படியும் பண்ணலாம், ஒரு வேரியபிளுக்கு இன்னொரு வேரியபிளோட வேல்யூ கூட நம்ம அசைன் பண்ணலாம். இப்படி அசைன் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மெமரி இருக்கு இல்லைங்களா, இந்த மெமரி இருக்கு இல்லையா, அந்த மெமரி வந்து மாறும். ஓகேங்களா? இந்த மெமரி வந்து இப்பவே மாறிச்சு பாருங்க. அந்த இன்னொரு நம்ம வேல்யூ கொடுக்கும்போது அந்த ஏவுக்கும் பியுக்கான மெமரியே மாறிடுச்சு. எப்படி அப்படின்னா ஒவ்வொரு எக்ஸிக்யூஷனுக்கும் ஒவ்வொரு மெமரிஸை இந்த வேரியபிள்ஸ் எடுத்துக்கும். ஓகே, இப்போ நம்ம இதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஏஇசி அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி நம்ம பண்ணும்போது, அதாவது இந்த இந்த வேரியபிளுக்கு ஒரு வேல்யூ இருக்கும்போது ஏஇசியான்னு கேட்டதுக்கு எனக்கு ஃபால்ஸ் அப்படிங்கிற அவுட்புட் எனக்கு கொடுத்துருக்கு. பட் இப்போ நான் வந்து ஏவை சிக்கு அசைன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ எனக்கு என்ன ரிசல்ட் கொடுக்குது பாருங்க, ட்ரூன்னு கொடுத்துருக்கு. ஆக்சுவலி எனக்கு இப்போ ட்ரூன்னு கொடுத்துருக்கு. ஓகேங்களா? இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ சி அப்படிங்கிற வேரியபிளுக்கு நான் ஏவை அசைன் பண்ணும்போது இதோட ஐடென்டிட்டியை இது எடுத்துக்கிச்சு. இப்போ நம்ம சியையும் பிரிண்ட் பண்ணுவோமே, சியோட ஐடியை நான் பிரிண்ட் பண்ணினேன் அப்படின்னா 3ஓட ஐடியும் சேமா இருக்கும். சி நான் பிரிண்ட் பண்ணினேன் அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா தெரியும் 752 752 அண்ட் 752 3ஓட ஐடியும் சேமா இருக்கு, டிட்டோவா இருக்கு. ஓகேங்களா? இப்போ ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புறேன். ஓகே, அடுத்து மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர். மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்னா என்ன அப்படின்னா, ஒரு சீக்வன்ஸ் ஆன டேட்டா டைப்புக்குள்ள நம்ம ஸ்பெசிஃபிக்கா கேட்கிற டேட்டா இருக்கா இல்லையா. ஒரு கேரக்டரா இருக்கலாம், கேரக்டர் ஒரு ஸ்ட்ரிங்குக்குள்ள இருக்கலாம், இல்ல ஒரு ஸ்ட்ரிங் ஒரு டியூப்பிள்குள்ளேயோ இல்ல ஒரு லிஸ்ட்டுக்குள்ளேயோ இல்ல ஒரு செட்டுக்குள்ளேயோ ஒரு டிக்ஷனரிக்குள்ளேயோ இருக்கலாம், எங்க வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா? அது இருக்கா இல்லையா, மெம்பரா இருக்காங்களா இல்லையா அப்படிங்கறது மட்டும் தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இந்த இன் ஆப்ரேட்டர் யூஸ் ஆகுது. இப்போ மெம்பரா இருக்காங்களா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கும் போது உங்களுக்கு வேற ஒரு ஐடியா வந்திருக்கும். அதாவது ஒரு டேட்டா பேஸ்ல இந்த வேல்யூ இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்றதுக்காக கூட இந்த இன் அப்படிங்கிற ஆப்ரேட்டர் யூஸ் ஆகும். ஓகே, மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர். மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் இன். ஓகேங்களா? இப்போ நம்ம ஒரு இதை நம்ம கமெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஏ ஈக்குவல்ஸ் டு ஒரு ஸ்ட்ரிங், ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுக்குறேன், என் பெரிய கொடுக்குறேன். ஓகே, இப்போ நான் print எஸ் அப்படிங்கிற
எஸ் அப்படிங்கிற இந்த லெட்டர் இன் ஏவான்னு கேட்குறேன். எஸ் அப்படிங்கிறதுக்கு வந்து நீங்கள் டபுள் கொட்டேஷன் எடுத்துக்கோங்க. எஸ் அப்படிங்கிற வேல்யூ ஏவுக்குள்ளே இருக்கான்னு கேட்குறேன். நம்ம இல்லாத ஒரு வேல்யூவும் கொடுத்துட்றோம், இருக்கிற ஒரு வேல்யூ கொடுத்துறோம். அப்போ தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஜி அப்படிங்கிற வேல்யூ உள்ள இருக்கான்னு கேட்குறேன். எனக்கு இந்த இந்த பிரிண்ட் ஃபங்க்ஷனுக்கு எனக்கு ஃபால்ஸுங்கிற வேல்யூவும் இந்த பிரிண்ட் ஃபங்க்ஷனுக்கு எனக்கு ட்ரூங்கிற வேல்யூவும் வரும். ஓகேங்களா? இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துருச்சு. இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு எனக்கு இந்த லைனுக்கு எனக்கு ஃபால்ஸுங்கிற வேல்யூவும் இந்த லைனுக்கு எனக்கு ட்ரூங்கிற வேல்யூவும் வந்துருச்சு. ஓகே, இவ்வளோதாங்க. இவ்வளோதான் மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து நான் நாட்டுன்னு மாற்றிட்டேன் அப்படின்னா, சரி இன் வந்து எப்பவுமே பின்னாடி வரணும். இதை வந்து நான் இன் நாட்டுன்னு மாற்றிட்டேன் அப்படின்னா முன்னாடி தான் வரணும். நாட் இன் அப்படின்னு மாற்றிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து எஸ் அப்படிங்கிறது உள்ள இருக்கு அப்படிங்கிற மாதிரி, அதாவது ட்ரூ அப்படிங்கிற மாதிரி, இல்லை அப்படிங்கிற மாதிரி காட்டுது. இப்போ எனக்கு முன்னாடி இந்த லைன் வந்து எனக்கு ஃபால்ஸ் அப்படின்னு காட்டுச்சு. இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணும்போது எனக்கு ட்ரூன்னு வந்துச்சு. ஆக்சுவலி இந்த எஸ் அப்படிங்கிறது வந்து இதுக்குள்ள இல்லை. ஆமாம், இல்லை அப்படிங்கிறத நானும் இங்கே கொடுத்துருக்கேன். எஸ் அப்படிங்கிறது உள்ள இல்லை. ஓ மேபி இங்கே நான் வந்து எல்லுன்னு கொடுக்குறேன். எல்லுங்கிறது இங்கே இருக்கு, ஆனால் இங்கே ஃபால்ஸ்ன்னு வந்துருச்சு. அதாவது இருக்கிற வேல்யூவை கொடுத்தோம்னா நாட் இன் வந்து ஃபால்ஸ்ன்னு கொடுக்கும், சரி ட்ரூன்னு கொடுக்கும். ஆமாம், ஃபால்ஸ்ன்னு தான் கொடுக்கும். இருக்கிற வேல்யூ கொடுத்தோம்னா நாட் இன் வந்து ஃபால்ஸ்ன்னு கொடுக்கும். இருக்கிற வேல்யூ கொடுத்தோம்னா இன் அப்படிங்கிற இன் ஆப்ரேட்டர் வந்து ட்ரூங்கிற வேல்யூவை கொடுக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். அடுத்து பிட்வைஸ் ஆப்ரேட்டர். பிட்வைஸ் ஆப்ரேட்டர்னா என்ன? ஆக்சுவலி இது ரொம்ப நிறையலாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. இருந்தாலும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க பிட்வைஸ் ஆப்ரேட்டர்னா என்ன அப்படின்னு. பிட்வைஸ் ஆப்ரேட்டர் அப்படின்னா அதுக்கு வந்து உங்களுக்கு நம்பர் கன்வர்ஷன்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். நம்பர் கன்வர்ஷன் இப்போ டெசிமல் டு ஆக்டல் கன்வர்ஷன் தெரிஞ்சிருந்தாலே உங்களுக்கு போதுமானது. நான் டெசிமல்னா என்ன, ஆக்டல்னா என்னன்னு உள்ளுக்குள்ள இது பண்ணும்போது சொல்றேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ இருக்கிறதுலேயே இந்த பிட்வைஸ் கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்றது தான் ரொம்பவே கஷ்டமான விஷயம். ஓகே, ஏ நான் பிரிண்ட் கொடுத்துக்கிறேன். பிரிண்ட் 5 இந்த அண்ட் ஆப்ரேட்டர். இதை வந்து அண்ட் ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. 5 2. ஓகேங்களா? இந்த அண்ட் ஆப்ரேட்டரையும் கொடுத்தாச்சு. இப்போ நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணுனேன் அப்படின்னா எனக்கு என்ன வேல்யூ வரும்னு நினைக்கிறீங்க? என்ன வேல்யூ வரும் பார்க்கலாமா? எனக்கு 0ங்கிற வேல்யூ வந்திருக்கு. காரணம் என்னன்னா உங்களுக்கு வந்து பைனரினா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். பைனரி வேல்யூஸ் வந்து பார்க்கலாம். 5 அப்படிங்கிறது கூட பைனரி வேல்யூ. அஞ்சு அப்படிங்கிறது பைனரி வேல்யூ ஈக்குவல்ஸ் டு, நான் அதை கமெண்ட்ல கொடுக்குறேன். 5 ஈக்குவல்ஸ் டு 5ஓட பைனரி வேல்யூ என்னன்னா 0 1 0 1. இதுதான் 5 அப்படிங்கிறதோட பைனரி வேல்யூ. 2ஓட பைனரி வேல்யூ என்ன? 2 ஈக்குவல்ஸ் டு 0 1 0. ஓகேங்களா? இப்போ நான் முன்னாடி அண்டுன்னா என்னன்னு சொன்னேன்? ஓகே, இதை ட்ரூன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதை ஃபால்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. அண்டு கேட் என்ன பண்ணும்? ட்ரூவும் ஃபால்ஸும் வந்துச்சுன்னா அதை வந்து ஃபால்ஸ்ன்னு தான் கன்சிடர் பண்ணும். ஃபால்ஸும் ட்ரூவும் வந்துச்சுனாலும்
அதை ஃபால்ஸ்ன்னு தான் கன்சிடர் பண்ணோம். அதே மாதிரி ட்ரூவும் ஃபால்ஸ் வந்துச்சுனாலும் ஃபால்ஸ்ன்னு தான் கன்சிடர் பண்ணோம். ஸோ ஈக்குவல்ஸ் டு, ஓகே இப்போ இதை ஃபால்ஸ்ன்னு நம்ம வச்சிருக்கோமா, 0 அப்படின்னா ஃபால்ஸ்ன்னு, 1 அப்படின்னா ட்ரூன்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்கே ஃபால்ஸ், இங்கேயும் ஃபால்ஸ், ஸோ ஃபால்ஸ். இதுவும் இது ஃபால்ஸ், இது ட்ரூ, ஸோ இங்கே ஃபால்ஸ் தான். ஏன்னா ஃபால்ஸும் வந்துச்சுன்னா, ஃபால்ஸும் வந்துச்சுன்னா ஃபால்ஸ், ஃபால்ஸும் ட்ரூவும் வந்துச்சுனாலும் ஃபால்ஸ், ட்ரூவும் ஃபால்ஸும் வந்துச்சுனாலும் ஃபால்ஸ் தான். அண்டு கேட்டை பொறுத்த வரைக்கும் இதுதான் ப்ரொசீஜர். ஓகே, இப்போ மூணுமே ஃபால்ஸ் அப்படிங்கிறதுனால மூணுமே 0 தான். ஸோ ஆன்சர் 0. ஓகே, இப்போ நான் வந்து வேலிடா இருக்கக்கூடிய ஒரு நம்பரை தரேன். இப்போ நான் 8 அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு ஒரு வேல்யூ வரும். அப்போ எனக்கு 0 இருக்கு. ஆமா, ஆக்சுவலி அதுவும் 0 தான் வரும். ஓகே, இங்க வந்து நான் ஒரு வேலிடான நம்பர் கொடுக்குறேன். ஓகே, நான் 3ன்னு கொடுக்குறேன். நான் இங்க 3 அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு ஒரு வேலிடான நம்பர் கிடைக்கும். ஓகே, இப்போ நான் உனக்கு 1ன்னு வந்துருச்சு. ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி வந்ததையெல்லாம் விட்டுருங்க, நான் இதை எக்ஸ்பிளைன் பண்றேன். எப்படி அப்படின்னா 5 அப்படிங்கிறதுக்கு வந்து எப்பவும் போல 0 அப்படின்னா இது எப்படி கண்டுபிடிச்சேன் அப்படின்னு நீங்க பாக்குறீங்களா? ஓகே, இருங்க, அதையும் உங்களுக்கு சொல்றேன். இப்போ ஓகே, இதுக்கு வந்து நான் உங்களுக்கு பைனரி கன்வென்ஷனை பத்தி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தே ஆகணும். இப்போ வருவோம் 5. ஓகேங்களா, 5 அப்படிங்கிறத இங்க போட்டுக்கோங்க. இதை வந்து 2ஆல வகுக்கணும். எந்த ஒரு நம்பரா இருந்தாலும் நம்ம பைனரி வேல்யூவை கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா 2ஆல தான் வகுக்கணும். இப்போ இதை 2ஆல வகுத்தீங்க அப்படின்னா இது வந்து 4 வந்து 2ஆல வகுப்படும். ஸோ 4 2ஆல வகுப்படுமா? எத்தனை டைம் வகுப்படும்? 2 டைம். எத்தனை டைம் வகுப்படுமோ அதை 2ஆவதா போட்டுக்கோங்க. பேலன்ஸ் என்ன இருக்கோ அதை வந்து இங்க போட்டுக்கோங்க. ஓகேவா? இப்போ இந்த 2 இருக்கு இல்லையா, இந்த 2ஆல எத்தனை டைம் வகுப்படும்? ஒரே ஒரு டைம் வகுப்படும். ஸோ 1ன்னு போட்டுக்கோங்க. பேலன்ஸ் என்ன இருக்கு? எதுவும் இல்லை, 0. ஸோ இங்க 1 இருக்கா, இந்த 1, இந்த 0, இந்த 1, இது ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணீங்க அப்படின்னா 1 0 1. ஓகேங்களா? இப்ப வந்து உங்களுக்கு எப்படின்னு புரிஞ்சிருக்கும் இந்த கான்செப்ட் என்னன்ட்டு. ஓகே, இப்போ இந்த கான்செப்ட் வைஸ் இந்த ஓகே, இப்போ நம்ம வந்து டெசிமல் வேல்யூல இருந்து பைனரி வேல்யூவா நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டோம். இந்த 1 0 1ங்கிறது வந்து இந்த 5ஓட பைனரி வேல்யூ. ஓகேங்களா? ஓகே, இதை எப்படி நான் மறுபடியும் இந்த டெசிமல் வேல்யூவா மாத்துறது? இந்த 1க்கு வந்து இதை தனியா போட்டுக்கோங்க. 1 0 1. இப்போ இந்த 1ங்கிற வேல்யூவை இந்த லாஸ்ட்ல இருந்து போகணும். இந்த இப்படி போகணும். ஓகேங்களா? ஓகே, இந்த இடத்துல வந்து நான் 2 பவர் 0 அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, இங்க 2 பவர் எப்படி கொடுக்கறது? ஓகே, இப்போ நீங்க கணக்கு வச்சுக்கோங்க. 2 பவர் 0 அப்படின்னா 1. ஓகேங்களா? 2 பவர் 0னா 1. இங்க 2 பவர் 1 அப்படின்னா 2. ஓகேங்களா? இங்க வந்து 2 பவர் 2 அப்படின்னா 4. ஓகேங்களா? இப்போ இது ரெண்டையும் பெருக்கணும். 1 1 1 தான், 0 2 0 தான், 1 4 4. ஓகே, இந்த 3 வேல்யூவையும் கூட்டினீங்க அப்படின்னா 5ங்கிற வேல்யூ கிடைக்கும். இப்போ உங்களுக்கு இந்த டெசிமல் வேல்யூ கிடைச்சிருச்சா? இதுதாங்க, இவ்வளவுதாங்க. இதுதான் பைனரி டெசிமல் டு பைனரி கன்வர்ஷன். ஓகேங்களா? இதுதான்
பைனரி டு டெசிமல் கன்வர்ஷன். ஓகேங்களா, உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியலன்னா மேபி வேற யாராவது பேசணும். நானே உங்களுக்கு பைனரி வேல்யூஸ்னா என்ன, அதை எப்படி நம்ம டெசிமலா கன்வெர்ட் பண்றது, மற்ற ஆக்டல் வேல்யூஸ்னா என்ன, ஆக்டல் நம்பர்ஸ்னா என்ன, இது எல்லாத்தையுமே நானே உங்களுக்கு தனியா ஒரு வீடியோ போடுறேன். ஓகே, இப்போ உங்களுக்கு இது எப்படி வந்துச்சு அப்படின்னு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்து வந்து ஆர் கேட்டை பத்தி பார்ப்போம். சாரி, இந்த வேல்யூஸ், இந்த ஒன்னுங்கிற வேல்யூ எப்படி வந்துச்சுன்னு நம்ம சொல்லல இல்லையா. இப்போ வந்து டெசிமல் டு பைனரியா எப்படி கன்வெர்ட் பண்றது அப்படிங்க இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதுபடி கன்வெர்ட் பண்ணி இந்த வேல்யூ வச்சுக்கோங்க. 3 அப்படிங்கிறத வந்து 2 + 1 நடக்கும். ஸோ 0 3 ஈக்குவல்ஸ் டு 0 1 1. ஓகேங்களா, அதுதான் இதோட பைனரி வேல்யூ. ஓகே, இப்போ பார்க்கலாம். 1 அதாவது ட்ரூ ஃபால்ஸ்னா ஃபால்ஸு, ஃபால்ஸ் ட்ரூனா ஓகே. இப்போ நான் உங்களுக்கு ஒரு இந்த எக்ஸல் ஷீட்லேயே போடுறேன் பாருங்க. அண்டு கேட், அண்டுக்கு ட்ரூக்கு வந்து 1ன்னு வச்சுக்கலாம், ஃபால்ஸ்க்கு வந்து 0ன்னு வச்சுக்கலாம். இப்போ ட்ரூ ப்ளஸ் ட்ரூ அப்படின்னா ட்ரூ, ட்ரூ ப்ளஸ் ஃபால்ஸ் அப்படின்னா ஃபால்ஸ். ஓகே, ட்ரூ ப்ளஸ் சாரி ஃபால்ஸ் ப்ளஸ் ட்ரூ அப்படின்னா அதுவும் ஃபால்ஸ் தான். இப்போ ஃபால்ஸ் ப்ளஸ் ஃபால்ஸ்னாலும் ஃபால்ஸ் தான். ஓகே, இப்போ ஆர் கேட்டை பத்தி பார்ப்போம். ஆர் கேட், ஆர் அப்படின்னா ட்ரூ பிளஸ் ட்ரூனாலும் ட்ரூ தான், ட்ரூ பிளஸ் ஃபால்ஸ்னாலும் ட்ரூ தான், ஃபால்ஸ் பிளஸ் ட்ரூனாலும் ட்ரூ தான். அதான், ஆனா ஃபால்ஸ் பிளஸ் ஃபால்ஸ்னா மட்டும் ஃபால்ஸ். ஓகேங்களா, உங்களுக்கு ஆர் கேட் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு வேல்யூவும் இருக்கு, அதுதான் எக்ஸ்ஆர் கேட்டு. ஓகேங்களா, எக்ஸ்ஆர் கேட்டுன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி இது பிசிக்ஸ்ல சொல்லி கொடுப்பாங்க. நான் அதே ஞாபகத்தில் எக்ஸ்ஆர் கேட்டுன்னு சொல்லிட்டு இருக்கேன். எக்ஸ்ஆர் ஆப்ரேட்டர், கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ஆர் ஆப்ரேட்டர். ஓகே, எக்ஸ்ஆர் ஆப்ரேட்டர்ல இங்க அண்டு இங்க ஆர் இருக்கு இல்லையா, இந்த ஆருக்கு ஆப்போசிட் இந்த எக்ஸ்ஆர், ஆருக்கு ஆப்போசிட் கிடையாது. என்ன சொல்றேன், 1 + 1ன்னா 0ன்னு சொல்லும். அதாவது ஃபால்ஸ் பிளஸ், அதாவது சேமா இருந்துச்சுன்னா ட்ரூ பிளஸ் ட்ரூ அப்படின்னா 0, பட் ஃபால்ஸ் பிளஸ் ட்ரூனா ட்ரூன்னு சொல்லும். அதாவது டிஃப்ரெண்டா இருந்துச்சுன்னா ட்ரூன்னு சொல்லும், ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா ஃபால்ஸ்ன்னு சொல்லும். ஓகேங்களா, ஆக்சுவலி இது நம்ம அவ்வளோ டைம் யூஸ் பண்ண மாட்டோம், ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ட்ரூன்னு சொல்லும், ஃபால்ஸ் பிளஸ் ஃபால்ஸ்னாலும் ட்ரூன்னு சொல்லும். ஓகே, இது ஃபால்ஸ்ன்னு சொல்லும். அதாவது ட்ரூ பிளஸ் ட்ரூனா, சரி, ட்ரூ பிளஸ் ட்ரூனா எக்ஸ்ஆர் கேட் ட்ரூன்னு சொல்லும், ஃபால்ஸ் பிளஸ் ட்ரூனா எக்ஸ்ஆர் கேட் ஃபால்ஸ். சாரி, ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ்ஆர் கேட் ஃபால்ஸ்ன்னு சொல்லும். வேற வேற மாதிரி இருந்துச்சுன்னா எக்ஸ்ஆர் கேட் ட்ரூன்னு சொல்லும். ட்ரூ பிளஸ் ட்ரூன்னு இருந்துச்சுன்னா ஃபால்ஸ்ன்னு சொல்லும், ஃபால்ஸ் பிளஸ் ட்ரூன்னு இருந்துச்சுன்னா ட்ரூன்னு சொல்லும், ட்ரூ பிளஸ் ஃபால்ஸ்ன்னு இருந்துச்சுன்னா ட்ரூன்னு சொல்லும், ஃபால்ஸ் பிளஸ் ஃபால்ஸ் இருந்துச்சுன்னா ஃபால்ஸ்ன்னு சொல்லும். ஓகேங்களா, சேமா இருந்தா ஃபால்ஸ்ன்னு சொல்லும், வித்தியாசமா இருந்தா ட்ரூன்னு சொல்லும். எக்ஸ்ஆர் கேட்டுக்கு மட்டும் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து வந்து ஆர் கேட். பிரிண்ட் ஆர் கேட், ஆர் கேட் அப்படின்னா ஆர் கேட்டுக்கு இந்த சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். நெட்டுக்கு இந்த ஹரிசானல் லைன் மாதிரி இருக்கிற சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் ரன் பண்றேன்.
பார்த்தீங்கன்னா எனக்கு 7ன்னு கிடைச்சிருக்கு. எப்படி 7ன்னு கிடைச்சிருக்கு? வாங்க இதை வச்சு நம்ம பார்க்கலாம். இப்போ நான் என்ன சொன்னேன்? இப்போ 1 அண்ட் கேட்ல வந்து ட்ரூவும் ஃபால்ஸும் இருந்துச்சுன்னா ஃபால்ஸ்ன்னு சொல்லும். பட் இங்க வந்து ட்ரூவும் ஃபால்ஸும் இருந்துச்சுன்னா ஏதாவது ஒரு வேல்யூ ட்ரூவா இருந்தால் கூட போதும். ஸோ ஆர் கேட்ல இங்கே இது 1ன்னு மாறிடும். ஓகே, இது அண்ட் கேட் எக்ஸாம்பிளாகவே இருக்கட்டும். அடுத்ததுக்கு நான் ஆர் கேட்டுக்கு போட்டு காட்டுறேன். ஓகே, வி. ஓகேங்களா? இப்போ வந்து ஆர் கேட்டுக்கு இதை பார்ப்போம். 1 ட்ரூன்னு வச்சுக்கோங்க. ட்ரூ பிளஸ் ஃபால்ஸ் அப்படின்னா ட்ரூன்னு மாறும். ஓகே, ட்ரூ பிளஸ் ஃபால்ஸ் அப்படின்னா ட்ரூன்னு வந்துடும். அதே மாதிரி ஃபால்ஸ் பிளஸ் ட்ரூனா ட்ரூன்னு வந்துடும். அதே மாதிரி ட்ரூ பிளஸ் ட்ரூனாலும் ட்ரூன்னு வந்துடும். ஓகேங்களா? இப்போ 1 1 1 இருக்கா? மறுபடியும் இதை நம்ம இந்த எக்ஸல் ஷீட்ல போட்டு பைனரி டு டெசிமல் கன்வர்ஷன் பண்ணலாம். ஓகேங்களா? 1 1 1 1. அது கலர் டிஃப்ரெண்டா வருது, அது மாதிரியா இருக்கு. 1 1 1. ஓகே ஓகே, 1 1 1 இருக்குங்களா? இப்போ நான் இதை தனியாக பிரித்து போட்டுக்கிறேன். 1 1 1. ஓகேவா? இங்கிருந்து தான் போகிறோம், இந்த பக்கம் இருந்து. அதாவது இந்த பக்கம் இருந்தால் இந்த பக்கம் போகணும். ஸோ இங்கே வந்து ஓகே, நீங்கள் இப்படி வச்சுக்கோங்க. இதுக்கு 1ங்கிறது வேல்யூ, இதுக்கு 2ங்கிறது வேல்யூ, இதுக்கு 4ங்கிறது வேல்யூ. அடுத்தடுத்து இருக்கிறது 8ன்னு 8, அதுக்கப்புறம் 16, அப்படியே டபுள் ஆகிட்டே போகும்னு வச்சுக்கோங்க. 16, அப்புறம் 32, அப்படியே டபுள் ஆகிட்டே போய்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? எத்தனை 1 இருக்கோ அத்தனை டைம் இது டபுள் ஆகிட்டே போகும். ஓகேவா? இப்போ நமக்கு வந்து இந்த 3 வேல்யூஸ் மட்டும் இருந்தால் போதும். 4 + 2 + 1 அப்படின்னா 7 அப்படிங்கிற வேல்யூ வந்துடும். ஓகேங்களா? இங்கே 7ங்கிற வேல்யூ பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகே, நீங்கள் எக்ஸ்ஆர் கேட்டை பற்றி இங்கே சொல்லி கொடுத்துட்டேன். ஓகே, அதை பற்றியும் பார்த்துடலாமே. ஓகே, அடுத்தது நான் பிரிண்ட் பண்ணி போட்டுக்கிறேன். காப்பி பி. எக்ஸ்ஆர் கேட்டுக்கு வந்து கேரட் சிம்பிள்னு சொல்லுவாங்க. கேரட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிம்பிளுக்கு பேரு கேரட் சிம்பிள்னு சொல்லுவாங்க. இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா 6ங்கிற வேல்யூ வந்திருக்கு. ஆக்சுவலி இந்த கடைசி இந்த 1 மட்டும் இருக்காது, ஏன்னா இது சேமா இருக்கு. பாத்தீங்களா? நான் என்ன சொன்னேன்? வேல்யூ சேமா இருந்துச்சு அப்படின்னா அது என்னன்னு சொல்லணும்னா ஃபால்ஸ்ன்னு சொல்லணும். சேம் வித்தியாசமா இருந்துச்சுன்னா அது ட்ரூன்னு சொல்லணும். அந்த கணக்குல பார்த்தா அந்த கணக்குல பார்த்தா இந்த 5 இதை நான் இப்படியே காப்பி பண்ணி கீழே போட்டுக்கிறேன். ஓகே, எக்ஸ்ஆர் கேட்ல வந்து ஃபால்ஸ் ட்ரூ பிளஸ் ஃபால்ஸ்னா ட்ரூன்னு காட்டும். அதாவது வித்தியாசமா இருந்தா ட்ரூன்னு காட்டும். ஸோ 1 0, ஸோ வித்தியாசமா தான் இருக்கு. ஸோ ட்ரூ 1 அப்படின்னு போட்டாச்சு. 0 1 வித்தியாசமா இருக்கு. ஸோ 1 1 1 ஒரே மாதிரி இருக்கு. ஸோ 0. ஓகே, இந்த வேல்யூவை 1 1 0 அப்படிங்கிற வேல்யூவை இங்கே போட்டு இதை பைனரியா கன்சிடர் பண்ணலாம். 1 1 0 நான் பிரிச்சு போட்டுக்கிறேன். இங்க 1 1 0 0. நான் என்ன சொன்னேன்? இதுக்கு 1ங்கிற வேல்யூ அப்படியே 2 டபுள் ஆகிட்டே போகும்னு சொன்னேன். 2 4. ஓகேங்களா? ஓகே, இப்போ 0வையும் 1ஐயும் கூட்டினா என்ன ஆகும்?
0 வரும். ஸோ இந்த 2 வேல்யூ மட்டும்தான் நமக்கு இருக்கும். ஸோ 4ஐயும் 6ஐயும் கூட்டினா, சாரி 4ஐயும் 2ஐயும் கூட்டினா 6ங்கிற வேல்யூ வரும். நம்ம கரெக்டாக எக்ஸாக்ட் 6ங்கிற வேல்யூ கொடுத்துருச்சு. ஓகே, அடுத்து இந்த 2 கேட் இருக்கு. ஓகேவா, நான் இதையும் சொல்லி தந்துடுறேன். பிரிண்ட், இதை 3 டைம் நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். காப்பி, பேஸ்ட், பேஸ்ட், பேஸ்ட். ஓகேங்களா, 3 டைம் பிரிண்ட் பண்ணியாச்சு. இப்போ நாட் கேட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு, இதுக்கு பேரு நாட். ஓகேங்களா, நாட் ஆப்ரேட்டர் வந்து எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். அதாவது பிட்வைஸ் நாட். அது வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து லாஜிக்கல் ஆப்ரேட்டர், இது வந்து பிட்வைஸ் ஆப்ரேட்டர். ரெண்டுத்துக்கும் குழப்பிக்காதீங்க, அது வேற இது வேற. ஓகேங்களா, இப்போ நாட் 3 அப்படின்னு கொடுத்தேன்னா, நாட் 3 அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு வந்து -4ங்கிற வேல்யூ கிடைக்கும். -4ங்கிற வேல்யூ கிடைக்கும். நீங்க பாத்தீங்களா, -4ங்கிற வேல்யூ கிடைச்சிருக்கு. ஓகே, அது எப்படிங்கிறத எக்ஸிகியூஷன் பண்ணதுக்கு அப்புறம் நான் சொல்லித்தரேன். இது வந்து ரைட் ஷிஃப்ட்னு லெஃப்ட் ஷிஃப்ட்னு சொல்லுவாங்க. இது வந்து ரைட் ஷிஃப்ட்னு சொல்லுவாங்க. இதை வந்து லெஃப்ட் ஷிஃப்ட்னு சொல்லுவாங்க. இதை வந்து ரைட் ஷிஃப்ட்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ நான் அதை ரன் பண்றேன். பாத்தீங்களா, எனக்கு 0 அப்படிங்கிற வேல்யூ, சரி -4 அப்படிங்கிற வேல்யூ இந்த லைனுக்கும், 40 அப்படிங்கிற வேல்யூ இந்த லைனுக்கும், 0 அப்படிங்கிற வேல்யூ இந்த லைனுக்கும் எனக்கு அவுட்புட்டா கிடைச்சிருக்கு. ஓகேங்களா, இப்போ நான் இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன். நாட் 3ன்னு கொடுக்கும்போது ஏன் எனக்கு நாட் 3ன்னு கொடுக்கும்போது ஏன் எனக்கு 3 வேல்யூ வந்துச்சு. சரி, ஏன் எனக்கு -4ங்கிற வேல்யூ வந்துச்சு. இப்போ நம்ம இதை எழுதிக்கலாம். 0 1 2 3ன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, 0வா, 0வுக்கு மைனஸ் வேல்யூ, அதாவது இங்கே 0 வந்துருச்சு அப்படிங்கிறதுனால மைனஸ் வேல்யூல -1ன்னு ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா, -2, இங்க -3, இங்க -4. இப்ப புரியுதுங்களா, 3க்கு ஆப்போசிட் வேல்யூ -4. அதாவது எந்த ஒரு இன்டீஜரா இருந்தாலும் அதோடைய ஆப்போசிட் வேல்யூவை கொடுக்கறது தான் இந்த நாட் ஆப்ரேட்டருடைய வேலை. பிட்வைஸ் நாட் ஆப்ரேட்டர் இப்படிதான் ஒர்க் ஆகும். ஓகே, இந்த லெஃப்ட் ஷிஃப்ட்னா என்ன? இந்த லெஃப்ட் ஷிஃப்ட் அப்படின்னா, ஓகே இங்கே பாடுறேன், 5 லெஃப்ட் ஷிஃப்ட் 3 அப்படின்னா இந்த 5 ஃபர்ஸ்ட் நம்ம டெசிமலா மாத்திக்குவோம். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் 5ஓட டெசிமல் வேல்யூ என்ன, 0 1 சாரி 1 0 1 1 0 1. ஓகே, இங்க 3 அப்படின்னு இருக்கு இல்லையா, இதுக்கு அர்த்தம் என்னன்னா 3 0 தள்ளி, அதாவது 3 0 தள்ளி போய் இந்த வேல்யூ வெயி அப்படின்னு அர்த்தம். அதாவது இந்த 1 0 1 3 0 தள்ளி போய் வைக்கணும். அதாவது 1 0 1 3 0வை பின்னாடி ஆட் பண்ணணும். ஓகேங்களா, பின்னாடி ஆட் பண்ணிக்கணும். இப்போ பின்னாடி ஆட் பண்ணதுக்கு அப்புறம் இதை வந்து நீங்க நார்மலா கன்சிடர் பண்ணக்கூடாது. இதுதான் ஸ்டார்டிங். ஓகேங்களா, இதுதான் ஸ்டார்டிங். ஸோ நான் அதை பிரிச்சு போட்டுக்கிறேன். 1 0 1 0 0 0. நான் என்ன சொன்னேன், 1 அப்படியே டபுள் ஆகிட்டே போகும். 2 4 8 16 32. பாத்தீங்கன்னா இதெல்லாம் கூட்டினா இங்க 0, இங்கேயும் 0, இங்கேயும் 0, இங்க மட்டும் 8ங்கிற வேல்யூ கிடைக்கும். இங்கேயும் 0, இங்க 32ங்கிற வேல்யூ கிடைக்கும். ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் கூட்டினா நமக்கு 40ங்கிற வேல்யூ கிடைக்கும். ஓகேவா, நமக்கு இங்க 40ங்கிற வேல்யூ கிடைச்சிருச்சா?
ஓகே, இப்போ ரைட் ஷிஃப்ட்னா என்ன? இங்க பாருங்க, 5. ரைட் ஷிஃப்ட்னா என்ன? ரைட் ஷிஃப்ட் 3னா பின்னாடி கொண்டு போ. பின்னாடி கொண்டு போகும்போது நம்ம கேர்ஃபுல்லா கொண்டு போகணும். முன்னாடி சேர்க்கும் போது கூட அந்த வேல்யூ தூக்கி முன்னாடி போட்டு நம்ம பண்ணிட்டு போயிடலாம். ஆனா முன்னாடி சேர்க்கும் போது தான் கேர்ஃபுல்லா சேர்க்கணும். 1 0 1. சரிங்களா? எத்தனை டிஜிட் இருக்கு? 3 டிஜிட் இருக்கு. ஸோ இங்க 3ன்னு வந்துருந்துச்சுன்னா இந்த மொத்த வேல்யூ அது கேன்சல் பண்ணி விட்டுரும். ஓகேங்களா? லெஃப்ட் ஷிஃப்ட் வரும்போது பாருங்க, லெஃப்ட் ஷிஃப்ட் ரைட் ஷிஃப்ட் வந்துச்சுன்னா மட்டும் இங்க இருக்கிற வேல்யூ செக் பண்ணுங்க. 3 இருக்கா? ஸோ 3 டிஜிட் இருக்கா? ஸோ 3 டிஜிட் இருந்துச்சுன்னா அவ்வளவுதான், க்ளோஸ்னு அர்த்தம். அதாவது இதுக்கு வேல்யூ 0 தான் கிடைக்கும். எப்படி பண்ணீங்கன்னாலும் 0 தான் கிடைக்கும். இந்த டிஜிட்டுக்கு மேபி இப்ப 4 நான் கொடுத்தேன் அப்படின்னாலுமே எனக்கு 0 தான் கிடைக்கும். இந்த டிஜிட்டுக்கு அதிகமான வேல்யூ போயிருச்சு. இந்த நம்பருக்கு இப்ப இங்க 3 நம்பர் இருக்கு. இந்த 3 நம்பருக்கு அதிகமான வேல்யூ போயிருச்சுனாலே என்ன ஆயிரும் அப்படின்னா இதோட வேல்யூ, அதாவது ரைட் ஷிஃப்ட் கொடுத்தோம் அப்படின்னா அதோட வேல்யூ 0 தான் கிடைக்கும். இப்ப நான் வந்து உங்களுக்கு கோடிங் எக்ஸாம்பிளே காட்டிடுறேன். இதை வந்து நான் 2ன்னு மாத்திடுறேன். 2ன்னு மாத்திட்டா எனக்கு என்ன ஆகும்னா எனக்கு வந்து 1ங்கிற வேல்யூ கிடைக்கும். பாத்தீங்களா? எனக்கு 1ங்கிற வேல்யூ கிடைச்சிருச்சு. அதாவது இந்த டிஜிட்டுக்கு சமமாவோ கீழேயோ இருந்துச்சுன்னா இந்த டிஜிட்டுக்கு சமமாவோ அதிகமாவோ இருந்துச்சுன்னா எந்த நம்பர் ரைட் ஷிஃப்ட் பண்ணாலும் அதோட வேல்யூ 0 தான் கிடைக்கும். ஒருவேளை இந்த டிஜிட்டுக்கு கம்மியா 2ஆவோ இல்ல 1ஆவோ இருந்துச்சு அப்படின்னா மைனஸ்ல போகாது. 2ஆவோ 1ஆவோ இருந்துச்சுன்னா நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். இவ்வளவுதாங்க ஆப்ரேட்டர். இன்னைக்கு இப்போ உங்களுக்கு ஆப்ரேட்டர்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோவெல்லாம் உங்களால பார்க்க முடியும். ஓகே மக்களே, பாய்.